என்டிஏ ஜெயிச்சு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருகின்றது அப்படின்ற பட்சத்துல அடுத்தது அவர்களுடைய இலக்கு 31. அப்போ 31ல அதிமுக பாஜக இதுதான் 2 பெரிய கட்சிகள் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோவை கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்? திமுகவை அந்த கட்டத்திலிருந்து நீங்க விலக்க வேண்டும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு 50 சீட்டு ஜெயிச்சாலும் கேட்காமையும் இருக்கலாம். அவ்வளவுதான். அப்பனா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே. என்ன கேட்காதீங்க, விட்டுருங்க. நான் அதெல்லாம் அழிச்சிருங்கப்பா, நான் எதுவுமே சொல்லலப்பா, விட்டுருப்பா. ஏன் இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் இப்படி போறாங்க அப்படின்னு சொன்னா இதுல நிறைய பேர் ஒண்ணு சொல்லுவாங்க. ராம் சார் எத்தனை நாளைக்கு சார் இவங்க 2 பேருக்கே ஓட்டு போட்டுட்டு ஒரு மாற்றம் வேணும் சார், இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்பாங்க. ஏன் நீ இருக்க காலேஜ்ல இந்த ப்ரொஃபஸருக்கு பதிலா அங்க ஒருத்தர் இருக்காரு, என்ன சொல்றது, ஒரு ஸ்கூல் டீச்சர் நல்லா சொல்லி கொடுக்குறாரு, அவரை ப்ரொஃபஸரா வச்சுக்கன்னா ஒத்துப்பீங்களா? ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. ஈடு கொடுக்கிற மாதிரி ஒரு தலைவர் வேணும்னா அந்த இடத்தை தான் நிரப்ப போகின்றார் அண்ணா. பதவி கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. தேர்தலில் தோத்து போனாலும் தொகுதி மக்களுக்கு தேவையானது செய்கின்ற தோற்றம் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஜெயிச்சாலும் எதுவும் செய்யாதவங்களும் நிறைய பேர். தேமுதிகன்னு ஒரு கட்சி இருக்கு. சொல்ல போனா மானிமாவோட குறைந்த அளவு வாக்குகள் வாங்கின கட்சி தேமுதிக. அவங்களே சந்தடி சாக்குல எதையோ போட்டு. ஆனா இவர் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு, நாங்கள்னு சொல்றதுக்கு இங்க பன்மையில யாரும் கட்சியில. அவருக்கு நோய் யாரோ கொடுக்கறன்னு சொன்ன மாதிரியும் இவர் வானான்னு சொன்ன மாதிரியும் நீங்க பேசுறீங்க. சும்மா ஓட்டாதீங்க. நீங்க உலக நாயகனை ஓட்டுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. இல்ல, அவரு தான் படம் ஓட்டினுக்கிறார். நான் சொன்னதெல்லாம் என்ன, செய்யறதெல்லாம் என்ன. அப்புறம் நீங்க என்ன போய் கேக்குறீங்க? நம்ம என்னைக்காவது மாத்தி மாத்தி பேசிக்கிறோமா? இருக்கிறத நம்ம பேச. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலையினுடைய அடுத்த மூவ் என்னவாக இருக்கும்? அண்ணாமலையோடைய அடுத்த மூவ் அப்படின்றத விட பிஜேபியோடைய அடுத்த மூவ் என்ன அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை வேறு, பிஜேபி வேறு அப்படின்லாம் நான் பார்க்கல. அண்ணாமலை தான் பிஜேபி, பிஜேபி தான் அண்ணாமலை. இதை மேலிடமும் நன்கு உணர்ந்திருக்கின்றது. எல்லாரும் இன்னைக்கு நல்லா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துல அண்ணாமலை அவர்களுடைய எஃபெக்ட் அப்படின்றது மறுக்க முடியாத ஒன்று. அது ரிசல்ட்ல எந்த அளவுக்கு வருது, ஆட்சி அமைக்கின்றார்களா இல்லையா அப்படின்றதையும் தாண்டி அண்ணாமலை எஃபெக்ட் அப்படின்றத ராமன் எஃபெக்ட் மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, இது நான் ஏற்கனவே சொன்னதுதான். யார் ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சியாக செயல்பட போடுவது பாஜக. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இப்படித்தான் வரும். ஒண்ணு திமுக இல்ல அதிமுக, 2த்துல யாரோ தான் ஆட்சிக்கு வர போறாங்க. ஸோ யார் வந்தாலுமே இவர்களுடைய செயல்பாடு அப்படின்றது இப்போ இந்த திமுக கூட்டணியில அந்த தோழமை சுட்டு கூட இல்லாம முட்டு கொடுத்தது அப்படின்ற மாதிரி இருக்காது. ஒரு இனிஷியல் அந்த ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முக்கியமா அந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொன்னாலும் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் இது அதிமுக ஆட்சி தான் இருந்தாலும் அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறத இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏராளமான டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். அடுத்தது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வரக்கூடாது, வரவே கூடாது. ஊழல் பண்ணலாமா கூடாதான்ற விஷயத்துக்கெல்லாம் நான் போல, அந்த குற்றச்சாட்டுக்கு கூட இடம் கொடுக்க கூடாது அப்படின்றதுல மும்முரமா இருப்பாங்க. இப்போ ஆந்திரால அருமையா ஒண்ணு பண்ணியிருக்காரு சந்திரபாபு நாயுடு. இப்பதான் நான் பார்த்தேன். இப்போ கரண்ட் கனெக்ஷன் வேணும்னா நீங்க ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டை தான் நீங்க நம்பி இருக்கணும். அதுக்கு ஏதோ டிஸ்காம் லைசன்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்களா. அவங்க டைரக்டா பவர் ப்ரொடியூசர்ஸோட பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவங்க இது பண்ணிக்கலாம். அதில் 51% ரினியூவபிள் எனர்ஜியா இருக்கணும். அதாவது இந்த காற்றாலை, சூரிய சக்தி அந்த மாதிரி இருக்கணும். இவங்க டைரக்டா இது பண்ணிக்கலாம். பட் அந்த பவர் வர்றதுன்றது அந்த கவர்மெண்டோட லைன்ல, அதுக்கு ஏதோ சம் ஆக்சஸ் ஃபீ அப்படின்னு பே பண்ணணும். எதுக்காக இந்த ஒரு மாற்றம் அப்படின்னா, இந்த டேட்டா சென்டர்னு இருக்கு இல்லையா, இது பவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அமெரிக்கா ஏன் சீனாவை கண்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க முதல்ல இப்போ மொபைல் வச்சிருக்கீங்கல்ல, கொரில்லா கிளாஸ்னு சொல்லுவாங்க, ஸ்கிராச் வராது, ரொம்ப ஸ்டர்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்ப கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1950s 60sல கண்டுபிடிச்சாங்கன்றாங்க. வா, அது மொபைலே இருக்கு. அதான் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே வச்சிருந்தாங்க. எதுக்கு ஆப்டா யூஸ் ஆகுது வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது இல்லாத மொபைலே கிடையாது. ஸோ
இதை ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான யூசேஜ் வர்றது வெயிட் பண்ணியிருந்தது ஒன்று. இன்னைக்கு இந்த டிஜிட்டல் கேமரா இருக்குல்ல, இன்னைக்கு மொபைல் தான் டிஜிட்டல் கேமரா ஆயிடுச்சு பெரும்பாலும், அண்டு எல்லாமே டிஎஸ்எல்ஆர், அதுக்கப்புறம் இப்போ மிரர்லெஸ் அப்படின்லாம் வந்துருச்சு. இந்த டிஜிட்டல் கேமராவை முதல்ல கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? இன்னைக்கு அந்த கம்பெனி ஒண்ணுமே இல்லாம போயிட்டு நாங்க வந்து டெலிவிஷன் தயாரிக்கிறோம், பவர் பேங்க் தயாரிக்கிறோம், டார்ச் லைட் தயாரிக்கிறோம் போயின்னுக்குறாங்க. யார் சொல்றீங்க? பிபிஎலா, யாஷிகாவா? கோடாக். கோடாக். ஏன்னா ஃபிலிம் அங்க இருந்த ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் கேமரா கொண்டு போய் காமிச்சோடனே, அப்படியா சத்தம் போடாம கொண்டு போய் உள்ள வச்சிரு, நீ பாட்டுக்கு டிஜிட்டல்னு சொல்லிட்டியானா ஃபிலிமே தேவையில்லைன்னு சொன்னா அப்புறம் நம்ம கம்பெனி இழுத்து முட்டு போறதா, நம்ம எங்க ஃபிலிம் விற்கிறது அப்படின்னு அதை ஊத்தி மூடினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கம்பெனியே ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. அதே மாதிரி இந்த நெட்வொர்க்கு, இமெயிலு, கனெக்டடு இது சிஸ்டம், இதெல்லாம் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும், ஜெராக்ஸ். இன்னைக்கு நம்ம ஜெராக்ஸ் அப்படின்னா போட்டோ காப்பி எடுக்கணும்னா ஜெராக்ஸ்னு சொல்றோம். ஆக்சுவலா ஜெராக்ஸ் கம்பெனி நேம். அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது இங்க ஒரு டெர்மினல் இருக்கும், இங்க ஒரு மெசேஜ் அனுப்புவாரு, அந்த டெர்மினல் கனெக்டிவிட்டி அங்க இருக்கும், அங்க போன உடனே என்ன வேணுமோ அது அங்க பிரிண்ட் ஆகும் நெட்வொர்க்ல. இப்படிலாம் பண்ணாங்க. ஐயே இப்படிலாம் இருந்தா அப்புறம் நம்ம ஜெராக்ஸ் மிஷின் ஒர்க் வேலை இது விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட அது பெருசா இது பண்ணாம போயிட்டாங்க. ஆப்பிள் வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முதல்ல ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு. அது மாதிரி சீனா என்ன பண்ணாங்கன்னா பவர் ப்ரொடக்ஷன்ல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. எதுக்குடா இவ்வளோ பவர் அப்படின்னா, ஏஐ நாளைக்கு ஃபியூச்சர், நாளைக்கு இல்லை இன்னைக்கே இதுதான். அந்த மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிலேருந்து எல்லாமே வந்து ஏஐ தான். அதுக்கு வந்து பவர் வேணும். அதை முதல்ல அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஏஐல அடுத்த ஒரே ஒரு இதுன்னா சிப்பு. அமெரிக்கால சிப்பு, அதுவும் தைவான்ல கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் அவுட் சோர்சிங் கொடுத்து விட்டானுங்க. இவங்க கம்பெனி, இவங்க டெக்னாலஜி, பட் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்ததுன்னாலும் பவர், அதனால தான் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, நிறைய நியூக்ளியர் பவர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பவர் அப்படின்ற ஒரு விஷயம்தான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ ஆந்திரா பக்கம் போக போகுது. ஏன்னா பவர் ஃபிளக்சுவேஷன் இருந்தது, திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு, ரிலையபிளா இல்லைன்னு சொன்னா டேட்டா சென்டர்லாம் வேலைக்கு ஆகாது. அப்போ இவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து, இது ஏற்கனவே அந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல கொண்டு வந்தாச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. இது வரைக்கும் யாரும் இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்தாங்க. ஆந்திரா முதல்ல பண்ணிட்டான். இப்போ கூகுள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கினாங்க. இப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி ஏஐ டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்றவெல்லாம் நேராக ஆந்திரா பக்கம் போகிறோம். தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு என்ன பண்ண போறீங்க? இதுல இன்னொன்று என்ன ஆர்குமெண்ட் சொல்றாங்கன்னா, சார் நீங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த கவர்மெண்ட் இதுகிட்டேருந்து வாங்கினா மட்டும்தான் கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து கொஞ்சமாவது நஷ்டம் இல்லாம ரன் பண்ண முடியும். டைரக்டா நீங்க ப்ரொடியூசர் கிட்ட நீங்க பேசி வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டீங்களா, இவங்க என்ன ஆகுறது அப்படின்னு. இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்பதான் வந்து டெவலப்மெண்ட் வருது? இப்போ ஆந்திரால அது கூட்டணி ஆட்சி கிடையாது, தெலுங்கு தேசம் கட்சியோடைய ஆட்சி. ஆனாலும் ரொம்ப கரெக்டா காய் நவுத்துறாரு அவரு. இப்போதைக்கு இந்த ஏஐ டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இன்னும் ஒரு சில வருடங்கள்ல $15 பில்லியன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. எல்லாம் ஆந்திராவுக்கு தான் போகுது. ஸோ அதுக்கு போட்டியா நாம சொல்லிக்கலாம், நாங்க வந்து அமெரிக்காவோட தான் போட்டி போடுவோம் அப்படின்னு. ஆனா முதல்ல ஆந்திராவோட போட்டி போடுங்க, அதுக்கப்புறமா நீங்க அமெரிக்காவுக்கு போகலாம் அப்படின்ற நிலைமை இன்னைக்கு ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதிமுக ஆட்சி இங்க அமைந்தது அப்படின்னு சொன்னா என்னென்ன மாதிரியான பாலிசி ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் கொண்டு வரணும், ஸோ தட் வி கேன் அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, கூடவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட். இது வந்து அடுத்தது இப்போ இந்த சவுத் கொரியாவோட அந்த புதுசா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல போட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒன் சைடடு, நம்மளை நல்லா மண்டையில மிளகா அரைச்சிருந்தாங்க சவுத் கொரியால. இப்போ அதை மாத்தி இது பண்ணியிருக்கோம். சுசுகி, அது மாருதி சுசுகியா இருந்தது. இன்னைக்கு அவங்களுடைய இண்டிஜினைசேஷன் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு? ஆனா இந்த ஹுண்டையோ இல்ல இவங்களுடைய சவுத் கொரியன் கார்ஸ் அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு இண்டிஜினைசேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட் அந்த மாதிரி நாம வந்து 0% டாரிஃப் ஆர் ரிலாக்ஸ்டு அப்படின்னு கொடுத்த உடனே நம்மளை நல்லா ஏமாத்தினாங்க. இப்போ நம்ம அதை மாத்திட்டோம். ஸோ அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்க தமிழகத்துக்கு வர வைக்க வேண்டும்
அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு அந்த 29 தேர்தலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய நம்பர் 1 நோக்கமா இருக்கும். நம்பர் 2, 29ல இந்த மாதிரி 5 சீட்டு 10 சீட்டுன்னு தான் வேலைக்கு ஆகாது. ஒரு ரெஸ்பான்சிபிள் பார்ட்னரா சேர்க்க வேண்டும் அப்படின்னு அங்க நிச்சயமா ஒரு கணிசமான இடங்கள்ல பாஜக நிச்சயமாக போட்டியிடும். அதுல சந்தேகம் வேணாம். இல்ல ஆப்வியஸ்லி அது உரிமையும் கூட. ஏன்னா அது பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுல அவங்க தான் மெயின் ரோல் அப்படின்றப்போ அது உரிமையும் கூட. இதெல்லாம் பேஸ்ட் ஆன் த அசம்ஷன் என்டிஏ ஜெயிச்சு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருகின்றது அப்படின்ற பட்சத்துல அடுத்தது அவர்களுடைய இலக்கு 31. அப்போ 31ல அதிமுக பாஜக இதுதான் 2 பெரிய கட்சிகள் அப்படின்ற மாதிரி ஒரு சினரியோவை கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்? திமுகவை அந்த கட்டத்திலிருந்து நீங்க விலக்க வேண்டும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். அதெல்லாம் செவ்வனே செய்வார்கள். அப்போ 31 காலகட்டத்தை நெருங்கும் பொழுது அப்ப அதிமுக வெர்சஸ் பாஜக இப்படிதான் அரசியல் களம் இருக்கின்றதுன்னு சொன்னா திமுக ஒரேடி அழித்திட முடியாது. பட் ஸ்டில் அது ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் இல்ல கேஸ் அப்படி இப்படி சிக்கல் அப்படின்னு மாட்டிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா இவங்க 2 பேரும் ஒன்று இந்த சிவசேனா பாஜக மகாராஷ்டிரால நிறைய வருஷம் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி வரலாம். கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு இடத்துல அப்படிலாம் நாம 2 பேரும் எதிர்க்க அப்படின்னு சொன்னா அப்போ இந்த பக்கம் இருக்கின்ற திமுக பக்கம் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் அதிமுக பக்கம் மைக்ரேட் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ அது நிஜமாவே ஒரு டஃப் காம்படிஷனா இருக்கும். ஏன்னா திமுகவிடம் இருக்க கட்சிகள்லாம் அதிமுக பக்கம் போயிடுச்சு, பாஜக வெளில வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா எவென்ச்சுவலி அதிமுக அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். அப்ப அதை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இங்கு பாஜக தான் அப்படின்னும் போது அதுதான் ஒரு டஃப்பான ஃபைட்டா இருக்கும். ஸோ அதை நோக்கித்தான் பாஜகவுடைய மூவ் இருக்க வேண்டும். இருக்குமான்னு எனக்கு தெரியாது, இருக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல் வரணும் அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க அண்ணாமலை அவரைத்தான் முன்னிறுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, அதாவது இந்த கேம்பஸ் பாலிடிக்ஸ், கல்லூரிகள்ல அரசியல் விவாதங்கள், அரசியல் பேச்சுக்கள்லாம் இருக்கணும். அது இல்லாததுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி அவர் மக்கள் பணத்துல இருந்து தரல, அவர் பணத்துல இருந்து தரேன்னு சொல்றாரு, இந்த மாதிரி படிச்சவங்களே பேசிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்படின்னு. இது கேம்பஸ் பாலிடிக்ஸ். அதுதான், அதாவது வியாதி என்னன்னு சரியா புரிஞ்சிக்காம நம்ம ஒரு மருந்தை பிரிஸ்கிரைப் பண்ணோம்னா அது அனர்த்தமா தான் முடியும். கேம்பஸ்ல ஒரு கல்லூரி அப்படின்னும் போது அங்க படிக்கிறதுக்கு தான் போறாங்க. அப்ப அங்கு சரியான அறிவை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வராது. இப்ப கேம்பஸ் பாலிடிக்ஸ்னு ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப என்ன ஒரு கட்சி மட்டும்தான் அங்க போயிட்டு அரசியல் பேசுவாங்களா? மத்தவங்க எல்லாம் பேச மாட்டாங்களா? அப்ப எல்லா கட்சியிலும் போய் பேசுறாங்கன்னும் போது நீ சொல்றாங்க இந்த மாதிரி விட்டாரு பாருங்க ஒரு மேனிஃபெஸ்டோ, இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு. அவங்கள ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். மேனிஃபெஸ்டோ பார்த்த பிறகுதான் நீங்க அவரை சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க விஜய் ஆதரவாளர் கிடையாதா? ஆரம்பத்துல இருந்தே விஜய் ஆதரவாளர் தானே. அதனால தான் ஒரு மேனிஃபெஸ்டோவை பார்த்த உடனே அவங்க இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. இப்போ ஒரு திமுக ஆதரவாளரோ இல்ல அதிமுக ஆதரவாளர்கிட்டயோ போயிட்டு இது பாருங்க விட்டாரு பாருங்க மேனிஃபெஸ்டோ அப்படின்னா இதெல்லாம் ஒரு மேனிஃபெஸ்டோவான்னு சொல்லிட்டு போவாங்க. சோ நீங்க அவருடைய சப்போர்ட்டர் அப்படின்றதுனால தெரி புலி எந்த படமா இருந்தாலும் ஆசம்னு சொல்லுவீங்க. அவர் என்ன மேனிஃபெஸ்டோ கொடுத்தாலும் ஆசம் ஓர் ஆசம்னு சொல்ல போறீங்க. சரியா? அதனால மேனிஃபெஸ்டோனால இம்ப்ரெஸ் ஆனன்னு சொல்லாதீங்க. ஆல்ரெடி இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க. அதனால அவர் எது செஞ்சாலும் சரின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. இப்போ கேம்பஸ்ல அரசியல் விவாதங்கள் கொண்டு வரதால மட்டும் இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் அதிகமாகும். ராகுல் காந்தி கூட தான் போறாரு, ஏதோ பேசுறாரு, இன்னும் பல விஷயங்கள்லாம் அவர் என்னென்னவோ பேசியிருக்காரு, வாங்கி வந்ததெல்லாம் அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியுமா? ஸோ கேம்பஸ் பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் அப்படின்றது ஒரு வழி கிடையாது. ஏன் இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் இப்படி போறாங்க அப்படின்னு சொன்னா இதுல நிறைய பேர் ஒண்ணு சொல்லுவாங்க, ராம் சார் எத்தனை நாளைக்கு சார் இவங்க 2 பேருக்கே ஓட்டு போட்டுட்டு இருக்காரு, ஒரு மாற்றம் வேணும் சார், இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. ஏன் நீ இருக்க காலேஜ்ல இந்த ப்ரொஃபஸருக்கு பதிலாக அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்கூல் டீச்சர் நல்லா சொல்லி கொடுக்குறாரு, அவரை ப்ரொஃபஸரா வச்சுக்கன்னா ஒத்துப்பீங்களா? ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. அவர் எத்தனை பசங்களை 10th பாஸ் பண்ண வச்சுக்கிறாரு, 80% வாங்க வச்சுக்கிறாரு தெரியுமா? அவரை ப்ரொஃபஸரா வச்சுக்காங்கன்னா வச்சுப்பீங்களா? அவர்கிட்ட போய் டியூஷன் படிப்பீங்களா? நீ படிக்கிற இந்த காலேஜுக்கே அவரை வச்சுக்க மாட்டேங்கிறீங்க டியூஷன் டீச்சரா, இவருக்கு இவரை சிஎம்மா வச்சுப்பீங்களா? ஏன் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி மாற்றம் வேணும்னு சொல்லி நிற்கிறாங்கன்னா திமுக அதிமுக 2 கட்சிகளுமே
அந்த ஆஸ்பிரேஷன் லெவல் அப்படின்றது ஏறிக்கொண்டே போகின்றது. ஏன்னா நம்ம மற்ற நாடுகளை பார்க்குறோம், இன்னைக்கு வந்து ஒரு க்ளோஸ் சொசைட்டி கிடையாது, குளோபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்றோம். அப்போ உலகத்துல மற்ற இடத்துல என்ன நல்லா இருக்கு, எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கு, மற்ற யூனிவர்சிட்டிஸ் வெளிநாடுகள்ல எப்படி இருக்கு, இங்கேருந்து எல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அங்க போய் படிக்கிறோம், ஏன் இங்க இல்லை, மற்ற நாடுகள்ல ரோடுகள்லாம் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இங்க இல்ல அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் இப்படி ஏறிக்கினே போகுது. அப்போ அதை கேப்சர் பண்ற மாதிரி திமுக அதிமுக இந்த கட்சிகள் வந்து எதுவும் செய்யல. அதனாலதான் இவன் மாற்றம் வேணும் அப்படின்ற அந்த மக்கள் அந்த இளைஞர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை கொடுக்கவில்லை. அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தற்குறித்தனமா மாற்றம் வேணும் அப்படின்னு யாரும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணி ஜெயிச்சது அப்படின்னா அது அதிமுகவா இருக்காது, என்டிஏவோட ஆட்சியா தான் இருக்கும். அண்ணாமலை தான் துணை முதலமைச்சர்னாங்க, அப்புறம் அதுக்கு மேலேயும் போயிடுறாங்க. இப்போ இந்த அளவுக்கு அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் போது அண்ணாமலைக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது, ஏன்னா சீட்டு கொடுக்கல, புறக்கணிச்சிருச்சு, தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லி நெகட்டிவ் நியூஸை பெருசா பூதாகரமாக்குறாங்க. இப்போ ஜெயிச்சா அண்ணாமலைக்கான பாயிண்ட் என்ன? என்னன்னா அதிமுக ஜெயிச்சதுன்னா அண்ணாமலை இன்னுமே வந்து கீழே தான் போவார். ஏன் அப்படின்னா பாருங்க, டெல்லி தலைமை எடுத்த முடிவுனாலதான் இந்த மாற்றம் வந்திருக்கு. அண்ணாமலையுடைய ரூட்ல போய் கடந்த தேர்தலில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அது நெகட்டிவ் ஆகும்னு பார்க்கப்படுது இல்ல, அதுக்கு நீங்க என்ன? கடந்த தேர்தலில் வந்து தோத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாஜக இதுவரைக்கும் 11 இரட்டை இலக்கத்துல என்னைக்காவது ஓட்டு வாங்கியிருக்காங்களா? இது உங்க யார் கண்ணுக்கும் தெரியலையா? அதிமுக என்றைக்காவது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றதா இத்தனை தொகுதிகள்ல? நடந்ததா இல்லையா? சோ நீங்க ஒரு பாஜகவினரா பாத்தீங்கன்னா அது சரியான முடிவு அப்படின்றது தெரியும். அதனால அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா கடைசியில கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் அவரை வந்து பாஜகவின் முகமாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஆஸ்பிரேஷன்ஸ், அந்த கனவுகளுக்கு அந்த ஆசைகளுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி ஒரு தலைவர் வேணும்னா அந்த இடத்தை தான் நிரப்ப போகின்றார் அண்ணாமலை. பதவி கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. தேர்தலில் வந்து தோத்து போனாலும் தொகுதி மக்களுக்கு தேவையானது செய்கின்ற தோற்றம் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஜெயிச்சாலும் எதுவும் செய்யாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதனால தலைவர் பதவி இருந்துதான் ஆனோன்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது யார் யாரை பார்த்து பேசணும். என்னுடைய கேள்வி என்னன்னா, காம்பன்சேட் இருக்கா? இப்ப என்னன்னா இடம் கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டுக்குன்ற கொடுக்கல, ஆனா அதிமுக ஜெயிச்சுன்றப்போ ஒருவேளை அவர் நின்று இருந்தார் அப்படின்னா, அவர் ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா அதனுடைய ரிவார்டு அப்படிங்கிறது வேற மாதிரி போயிருக்கு இல்லையா? சோ இல்லாததுனால இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்குமா ஜெயிச்ச பிறகு? அதிமுக கூட்டணி ஒருவேளை ஜெயிக்குதுன்றப்போ பாஜகவினுடைய ரிவார்டா அவருக்கு கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு. கூடுதலா பதவின்ற விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பல. தமிழகத்துக்கு என்னென்னலாம் பொறுப்பு, பதவியும் வேண்டாம், பதவியும் இல்ல, பொறுப்பும் இல்ல, ஓகே, இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது தமிழகத்துக்கு கேக்குறேன் சார், துணை முதலமைச்சர் கேட்டு அதுக்கு அண்ணாமலை தான் ஆப்ட் அப்படின்ற மாதிரி பாஜக சொல்லுமான்னு கேக்குறேன். நான் தேவையில்லைன்னு நான் சொல்றேன். ஏங்க முதல்லயே நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி அண்ணாமலையும் அதுக்கப்புறம் தினகரன் அவர்களும் 2 பேரும் இந்த எலெக்ஷன்ல நின்றாங்கன்னு சொன்னா அதிமுக இந்த கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாது. நாளைக்கு இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள ஏதாவது குழப்பம் பண்ணுவாங்களோ, பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஏதாவது குறைச்சல் கொடுப்பாங்களோ, அமமுக வந்து மறுபடியும் அதிமுகவை கைப்பற்றணும்னு ஏதாவது பண்ணுவாரோ, சிஎம் போஸ்டுக்கு வரணும்னு நினைப்பாரோ, இப்படின்ற ஒரு கரைச்சல்லாம் இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. தினகரன் அவராகவே விலகிட்டாரு, நல்ல முடிவு. அண்ணாமலையும் போட்டி போடாம இருந்தா நல்லது. இதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதனால துணை முதலமைச்சர்லாம் போகாதீங்க. இங்கு ஒண்ணு கட்சியை பலப்படுத்த வேண்டும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மாநிலத்தை இந்த டெவலப்மெண்ட் அப்படின்னு அந்த பக்கம் கொண்டு போக வேண்டும். மத்திய அரசாங்கத்தோட ஒரு பாலமா இருந்து என்னென்னலாம் பாலிசியில சேஞ்சஸ் கொண்டு வரணும், என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு லயசன் மாதிரி. அப்போ அந்த விசிபிளாவே தெரியும் இவர் அங்க போய் பேசுறாரு, இது வருது அப்படின்றது. இதுக்கு வந்து நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல வந்து அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இவர் தான் இருந்து எல்லாம் செய்யறாரு அப்படின்னு அதை பண்ணாலே, ப்ரொவைடட் மத்தியில் இருக்கிற ஒரு சிலர் வந்து இன்னும் ஸ்கூல் டீச்சர் வாத்தியார் மாதிரி பிஹேவ் பண்ணாம இருந்தாங்கன்னா அது போதும். பிகினிங்கா இதுதானே சார் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அண்ணாமலைக்கு சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவரை வச்சு பாஜக ஏதாவது காய் நகர்த்தும், துணை முதலமைச்சர் அவங்கள்ட்ட கேட்பாங்க. அதனாலதான் அவருக்கு ஆரம்பத்திலேயே சீட்டே கொடுக்காமையே விட்டுட்டா என்னன்ற மாதிரி யோசிச்சுதான் அது பண்ணப்பட்டிருக்குன்ற கதைகள்லாம் பண்ணப்பட்டதில்லை. இப்ப துணை முதலமைச்சருக்கான ஆப்ஷன் இல்லை, ஏன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினரா இல்லைன்றப்போ அந்த ஆப்ஷன் கொடுக்க போறதுன்றப்போ என்ன ரொம்ப
அப்ப அதுக்கு ஈடான ஏதாவது ஒரு விஷயம், இப்ப அண்ணாமலையினுடைய பவரை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, பட் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கலையான்ற கேள்வி, அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸுடைய கேள்விக்கு என்ன பதில்ன்றது இருக்குல்ல? இல்ல, நீங்க என்ன சும்மா இது பண்ணி வாயை புடுங்குறீங்க. இப்போ அண்ணாமலை நிக்கல அப்படின்றதுனால வேற யாருமே டெப்டி சிஎம் கேட்க மாட்டாங்களா? சார், பாஜகவுக்கு துணை முதலமைச்சர் அப்படிங்கறத நான் ஆப்ஷன்ல வச்சுறேன். அண்ணாமலைக்கான அங்கீகாரம் மட்டும் தான் நான் இந்த இடத்துல. அண்ணாமலை நிக்கல அப்படின்றதுனாலயே பாஜக யாருமே டெப்டி சிஎம்னு கேட்க மாட்டாங்களா? இல்ல ஆசைப்பட மாட்டாங்களா? இதுக்கு மேல என்ன கேட்காதீங்க. 27 எத்தனை இருக்குல்ல, அதை வச்சுதானே டெபுட்டி சிஎம்ன்றது இருக்கு. 27 இப்போ விட்டுருங்க ராம்சி, வாடா அதுக்கு மேல என்ன கேட்காதீங்க சார். ஏடிஎம்கே ஆட்சி சார், ஆனா பிஜேபி எத்தனை சீட்டுன்றது வச்சுதானே டெபுட்டி சிஎம்மா. ஒரு சீட்டு வந்தாலுமே டெப்டி சிஎம் வேணும்னா கேட்கலாம். 50 நியாயமா? 50 சீட்டு ஜெயிச்சாலும் கேட்காமையும் இருக்கலாம், அவ்வளவுதான். அப்பனா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே. என்ன கேட்காதீங்க, விட்டுருங்க. நான்ப்பா அதெல்லாம் அழிச்சிருங்கப்பா, நான் எதுவுமே சொல்லலப்பா, விட்டுருப்பா. இதுதான் நான் சொல்றேன். இது பொறுப்பு பதவி அப்படின்றதெல்லாம் பேசாதீங்க. 2 விஷயம், கட்சியை பலப்படுத்த வேண்டும், அதுக்கப்புறம் இங்க தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும். இது 2 தான் அவருக்கு கொடுக்கப்பட போகின்ற மிகப்பெரிய பொறுப்பு. அதைத்தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவங்களுடைய சௌகரியம். பிரச்சாரத்துல முன்னெடுக்கப்பட்ட ஷரத்துகள்ல சிலது அதிமுகவை பாஜக தூக்கி சாப்பிட்டுரும். இந்த மாதிரி அங்க நடந்திருக்கு மகாராஷ்டிரால, இந்த மாதிரி இங்க நடந்திருக்குது, அந்த மாதிரிதான் நடக்கும், எடப்பாடி கே பழனிசாமி கவர்னர் ஆயிடுவான்னு சொல்லிட்டு கனிமொழி மேடம் எல்லாம் பேசினாங்க. இதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லைன்றீங்களா? எம்எல்ஏ எலெக்ஷன்லயே அவங்க நிக்கல, இன்னும் எம்பியா தான் இருக்காங்க. மந்திரி பதவியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க ஏதோ விருப்பப்பட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால அவங்க கட்சியில யாரு கவர்னர் ஆகுது, யாரு மத்திய மந்திரி ஆகுது அப்படின்றத பத்தி இவங்க கவலைப்பட வேண்டாம். அப்கோர்ஸ் இவங்க கவலைகள்லாம் யார் யாருக்கு மந்திரிகள், என்னென்ன போர்ட்போலியோ அப்படித்தான் இருந்தது. தமிழகத்தை பத்தி பெருசா கவலைப்பட்டதா எனக்கு தெரியல. அதனால அதிமுக பத்தி இவங்க கவலைப்பட வேண்டாம். திமுகவில் பெண்களுக்கான அந்த உரிமை, அந்த பெண்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்படுகின்றதா, அது மேலே ஏதோ கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு சிலருக்கு, அதுவும் குறிப்பாக வாரிசுகளுக்கு மட்டுமே எம்பி பதவி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு விட்டுட்டு டவுன் த லைன் ஒன்றியம் கிளைக்கழகம் எல்லா இடத்துலையும் நீங்க என்ன சட்ட திருத்தம் கொண்டு வருது, நாங்களே பண்றோம் பாருங்க. திமுகவில் அந்த கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் பதவிகள் இருக்குமா, ஒன்றியம் கிளைக்கழகம் வட்டம் அப்படின்னு எல்லாத்துலயும் ஹரிசான்டலி அண்ட் வெர்டிகலி 33% பெண்களுக்கு அப்படின்றதுக்காக பாடுபட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இளம் பதவிகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள், அதுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பிறகு ஒரு விஷயம் புரியல ராம்ஸு, இப்போ ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அதை பாருங்க, அதுல வேற ஒருத்தர் சொன்னாரு, கொளுத்து வேலை செய்யறான், ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால காலையில போகும்போது சீக்கிரமா சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே ஆடி போயிட்டேன் நான். இப்படி சரக்கஷ்டு தான் போய் வேலை செய்வீங்களா? யார் வேலையில சேர்த்துப்பாங்க அவங்கள? இப்போ 2 நாளா நீங்க இந்த டெலிவரி ஆப்ல போட்டீங்கன்னா டிலே ஆகுது, திடீர்னு க்ளோஸ் பண்ணிடுறான். எலெக்ஷனுக்கு நாள் நான் இது மாதிரிதான் அன்னைக்கு ஏதோ முடியல சரின்ட்டு ஏதோ கடை இல்லை சார், நிறைய கடை இல்லை, கடை இருக்கு, டெலிவரிக்கு ஆள் இல்லை, எல்லாம் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் போட்டாங்க. ஓ, இப்ப டெலிவரி ஆள் பூரா வெஸ்ட் பெங்காலா? ஏராளமான பேர். நிறைய ஆப்ல பாத்தீங்கன்னா அங்கேருந்து தான் இங்க இது ஒரு பிரச்சனை. சரி, ஏன் இங்கேருந்து ஏன் போக மாட்டேன்றாங்க? இங்க என்ன வேலை இல்லா திண்டாட்டமே இல்ல, ஆள் இல்லா திண்டாட்டமா? இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் வேலை இருக்கா? அதை விட அதிகம் சம்பாதிக்கிறாங்க, அதை விட நல்ல வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க வேலை இல்லை அப்படின்ற பேச்சே இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுல இருக்க இளைஞர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்க, யாருமே வேலை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நானும் அப்படியே ஆமான்னு தலையாட்டிட்டு போறேன், வேற என்ன பண்ண முடியும்? ஒன் சைடு பாக்குறேன் சார், அதிமுக ஜெயிக்குது, பாஜகவுக்கு அதிமுக என்ன நடக்கும்னு சொல்லி அப்படியே இருக்கலாம் சார். அதிமுக ஜெயிக்குதுன்றதை வச்சுட்டு அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக தோக்குதுன்னா, எலெக்ஷன் அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே என்னது டைம் லேப்ஸ் மாதிரி அப்படியே வருது. விசிகா, காங்கிரஸ், மக்கள் நீதி மையம், அப்புறம் தேமுதிக, இது எல்லாம் என்ன நடக்கும், எவ்வளவு என்ன நடக்கும்ன்றது அனுமானிக்க முடியாத ஒரு விஷயமாவே இருக்கா சார்? இல்ல ஒண்ணுமே நடக்காதா, ஜஸ்ட் லைக் தட் 5 வருஷம் ஓட்டிடுவாங்களா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 2031 என்ன நடக்கும் அப்படின்னு. அதிமுக கூட்டணியில விசிகா, மானிமா, எடப்பாடியாருக்கு பிளாக் கார்ட்டா கமல்ஹாசன் போவாரு, அப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுவாரு. ஹீரோவா இருந்தவரு இன்னைக்கு கருப்பு பூனையா மாறிட்டாரு, அவ்வளவுதான். நான் போக மாட்டான்றீங்களா?
அதிமுக ஆட்சி அமைச்சதுன்னு சொன்னா 2031 எடப்பாடியோட போவாரு. கெத்தா பேசுறாரு. சேலம் மாநாட்டுல கூட எனக்கு சீட்டு கொடுத்திருந்தாலும் நான் இப்படித்தான் பேசுவேன்னு கொடுக்காததை சுட்டி காட்டி அவர் அந்த இடத்துல, அதாவது சிங்கத்தோட குகைக்கு போய் சிங்கத்து முன்னாடி கர்ஜித்துட்டு வந்திருக்காரு சார். நீங்க கர்ஜனைன்னு பாக்குறீங்க, நான் அதை மியாவுன்னு பாக்குறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க அவருக்கு ஃபயர் விட்டுருந்தீங்கன்னா அவர் கர்ஜனைன்னு சொல்லுவீங்க. அதுல உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இது மியாவு மியாவுன்னு தான் தெரியுது. பிளாக் கேட்னு சொல்லிட்டேனே. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் திமுக சங்கடப்படுத்தக்கூடிய அல்லது திமுகவுடைய முடிவுகளை தன்னுடைய கருத்தால் வைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் யாருமே சொல்லல. கமலஹாசன் மட்டும் சொல்றார் அப்படின்றது அது கெத்து தானே சார்? நீங்க அது கெத்து இல்லைன்னா எப்படி மியாவுன்னா எப்படி சார்? அது சொந்தமா ஒரு கட்சி இருக்கின்றது, தேமுதிகன்னு ஒரு கட்சி இருக்கு. சொல்ல போனா மானிமாவோட குறைந்த அளவு வாக்குகள் வாங்கின கட்சி தேமுதிக. அவங்களே சந்தடி சாக்குல எதையோ போட்டு விடுறாங்க. ஆனா இவர் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு நாங்கள்னு சொல்றதுக்கு இங்க பன்மையில யாரும் கட்சியில இருக்கிறேன் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு முட்டு கொடுத்துக்கின்னு பிரச்சார பாடல்கள்லாம் கொரியோகிராஃபி பண்ணிக்கின்னு அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் தெரியும்ல. சோ அதெல்லாம் பண்ணி அவர் இது பண்ணிட்டு இருக்காருன்னு போது இவரை போயிட்டு நீங்க ஒரு கட்சி தலைவர் கர்ஜிக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை மசாலான்னு சொன்னா தோசை கூட நம்பாது ராம்ஸ். நம்ம கொஞ்சம் மாத்தி சொல்லுவோமா, எத்தனை நாளைக்கு இட்லி சட்னியை சொல்றது? திமுக சின்னத்துல நிக்கணும் உதவி செய்யணும், எனக்கு சீட்டே வேணாம்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு போனாரு சார். அது ஒரு பெருந்தன்மை தானே? பெருந்தன்மையும் தாண்டி சுயமரியாதை தானே? அவருக்கு நோய் யாரோ கொடுக்கறேன்னு சொன்ன மாதிரியும் இவர் வானான்னு சொன்ன மாதிரியும் நீங்க பேசுறீங்க. நீங்க சும்மா ஓட்டாதீங்க. நீங்க உலக நாயகனை ஓட்டுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. இல்ல அவரு தான் படம் ஓட்டினுக்கிறாரு, நான் ஓட்டல. சொன்னதெல்லாம் என்ன, செய்யறதெல்லாம் என்ன? அப்புறம் நீங்க என்ன போய் கேக்குறீங்க? நம்ம என்னைக்காவது மாத்தி மாத்தி பேசிக்கிறோமா? இருக்கிறத நம்ம பேசுறோம். நீங்களே திடீர்னு கேக்குறீங்க நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்களா இந்த பக்கம் போயிட்டீங்களான்னு கேட்டா எனக்கு தான் அந்த ஒரே ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஒரே நேரங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன எடப்பாடி சொம்பன்னு சொல்லியிருக்காங்க, இவன் திமுகவுடைய ஸ்லீப்பர் சொல்லியிருக்காங்க, சங்கின்னு சொல்லியிருக்காங்க, திருமாவுடைய பல்லக்கு தூக்கின்னு வேற என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா? இந்த 4 மாதிரியும் வசைப்பாடின ஒரே குவாலிஃபிகேஷன் எனக்கு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க போனாலும் வேலை உண்டு. ஆனா நம்ம அதுக்கு அலையிறது கிடையாது. இந்த பணம் பதவி புகழ் இதெல்லாம் நிழல் மாதிரி. நீ ஓடினியானா தேடி வரும், நீ தேடி ஓடினியானா அது ஒன்றை விட்டு ஓடி போகும் அப்படின்னு. நாம அதை தேடி போறதும் கிடையாது, வந்தா அதை வாங்கி போட்டுக்க போறதும் கிடையாது. ஏன்னா நாம என்ன விண்வெளி நாயகனா? பணத்துக்கும் பதவிக்கும் எல்லாத்தையும் மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு. மே 4 உங்க வாய் அடைக்கிற மாதிரி ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். என்ன ரிசல்ட் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை ராம்ஸ். நீ கேள்வி கேட்க போற, நான் பதில் சொல்ல போறேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதுதான் நடக்க போகுது இல்லையா? அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில நம்ம ரொட்டீன்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஒட்டுமொத்த மக்கள் வாழ்க்கையிலுமே எதுவுமே மாற்றம் வராதுன்னா அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.